பத்தியோட்டி நம்மளாம் எழுதி முடிச்சுட்டு எம்புட்டு நேரமாக உட்காந்துருக்கோம். இந்த சுரேஷ் பே மட்டும் இன்னும் வரவே இல்லை பத்தியா? ஆமாட்டி, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கழுவாணி பைய வாரேன்னு சொன்னால் நேரத்துக்கு வரமாட்டான். எங்கேயாவது சோவார பெருமா வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு 4 ஆரம் வச்சாதான் அடங்குவான். யோட்டி, இந்த சுரேஷ் பையில என்ன பாடு படுத்தி எடுக்கல்வோ. இவ்வளோ 2 பேர்த்தோடையும் தாங்க முடியல. அவன் எழுதாம போகிறான். இவங்களுக்கு என்ன வந்துச்சு? எப்போ பார்த்தாலும் அந்த பேடையே மிரட்டிட்டு கிடக்காளுவோ. நீ என்னல, நீயும் அந்த பயலோட கூட்டாளி தானே? அதான் திருட்டு முழிக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? நான் எழுதி முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் என்னத்துக்கு முழிக்கிறேன்? யோட்டி, முட்டை கண்ணு போய் உள்ள வாசல்லே உட்காந்துருக்கு. அதுவும் கையில் ஸ்கேல் வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்னை அடிக்கிறதுக்கு தான் உட்காந்து போலோ. இருக்கட்டும், இன்னைக்கு மட்டும் அடிக்கட்டும், அப்புறம் இருக்கு. வாங்க ரசா, வாங்க. மாப்பிள்ளை மாதிரி எப்போ வரீங்க? உங்களை எத்தனை மணிக்கு வரச்சணும்? நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு விளையாடாமல் காத்து கிடக்குறோம். நீர் பெசாட்டி பெரிய சண்டியராட்டம் ஆடி அசைஞ்சு வாரேரு. எம்பட்டு மணிக்குள்ள வர நீ? குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. உங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இல்ல வந்ததே லேட்டு. அங்க நின்னுட்டு ஒருத்தன் திருட்டு முழிக்கிறீங்களே, என்னத்துக்குல? என்னல மைண்ட் வாய்ஸ்ல பாட்டு படிக்கிறீடா? அப்படியே இவ பாட விட்டுருவா. பாட்டு படிக்கிறவ பாட்டு. சும்மா அவன் என்னை பார்த்தான், நான் அவனை பார்த்தேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? உனக்கு எழுதணும் அப்படித்தானே? அதுக்கு ஏன் இந்த வரத்து வர்ற? முதல்ல உட்கார விடு. மனுஷனை வந்து உட்கார கூட விட மாட்டான். அதுக்குள்ளே உசுர வாங்குவா. இல்ல என்னைய பார்த்தா உனக்கு உசுர வாங்க மாதிரி இருக்கும். இல்ல நீ பாஸ் ஆகணும்னு அக்கறையில சொன்னா ஏன் இப்படி இருக்க? வா, வந்து சீக்கிரமா எழுது. ஆமா, பெரிய அக்கறை. எங்க அம்மைக்கு அப்பாவுக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு வந்துட்டு உசுர வாங்குறா. வேற வழி இல்லாம நானும் சரி கூட இருக்கிறவளாச்சே போய் தொலைதுன்னு விடுறேன். அதை புரிஞ்சுக்க தெரியல. மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். இது உட்காரதுக்கு இம்பிட்டு நேரம் ஆக்குயா? முன்னாடி வா. வராம என்ன ஓடியா போக போறேன்? இழு, உன்னை என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னா? நீ பிசாட்டி வந்து உட்காந்துக்கிட்டனா புக்கை ஏன் எடுப்பான்? புக்கை எடுல. என்ன என் மூச்சிலேயே எழுதிருக்கு. எழுது. என்ன எழுத போற? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்படி மனுஷனை பாடா பொருத்தி எடுக்கிற. இப்பதானே வந்திருக்கேன். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நீ ஏன் சொல்லு. என்ன எழுதணும்னு சொல்லு. ஆமால, எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. நீ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தியா? வந்துடல. நானும் அங்கதான் இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு மட்டும் தெரியாதா? இல்ல சுரேஷ், என்னல சொன்னாங்க? அவன் பேரு ரமேஷ். ஆமா, இத மட்டும் நல்லா சொல்லு. இல்ல ரமேஷ், என்னல சொன்னாங்க சொல்லல. தமிழ் வாத்தியாரு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அந்த குறளை 5 தடவை எழுத சொன்னாரு. உன் காதுல கேட்டுச்சா? எழுது. ஏண்டா இந்த வரத்து வராளோட தெரியல. இந்தா எழுதியாச்சு. எட்டி என்ன எழுதியிருக்கான் வாசி? என்னட்டு முழிக்கிற? என்ன எழுதியிருக்கான்? சத்தமா வாசி. அக்கு முக்களா எழுத்தெல்லாம் ஆதி உலகே உலகு. இது ஏமல இப்படி இருக்க? இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீ என்ன எழுதிருக்க? அக்கே முக்கியன்னு என்னல? இல்ல அசிங்கமா இருக்குல்ல. ஏமல திருக்குறள் இப்படி அசிங்கப்படுத்துற? இங்க பாரு, எழுதுன்னு தான் சொன்னேன். நீ எழுதி காட்டினியா? நீ எழுதி காட்டிட்டு அப்புறம் அதை பார்த்து எழுதி சொல்லு. வாத்தியார் அப்படித்தானே சொல்லுவாரு. நீ சாட்டி எழுதுனா நான் எனக்கு தெரிஞ்சாதானே எழுத முடியும். இல்ல நாங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டோம். நீ ஏமல இப்படி உசுர வாங்குற? ஆமா, பெரிய மனப்பாடம் பண்ண மனப்பாடம். இது கோலையை வடிச்சுட்டு என்னத்துல இப்படி வானத்துல பார்த்துக்கிட்டு இருக்க? நீ பார்க்கறதுக்கு நானு உன் பின்னாடி உள்ள அந்த பேனும் சேர்த்து பார்க்கறானே. அப்படி என்ன தெரியுது உங்களுக்கு? எப்படி வானத்துல பிளேனு போகுது. அதான் இந்த 2 பயிர்களும் அதையே பார்த்துட்டு இருக்கானுவோ. இல்ல உன்னை படிக்க சொன்னா வானத்துல போற பிளேட்டை பாப்பியால? ஏமல இப்படி இருக்கு?
இல்ல உன்னையால எல்லாருக்கும் டைம் வேஸ்ட். இல்ல நான் சொல்றது காது கொடுத்து கேக்குறியா இல்லையால? அடிச்சிருவோம் பாத்துக்க. எட்டி எழுதுறது நாளைக்கு கூட எழுதிக்கலாம். ஆனா பிளேட் போடுறத இப்ப பார்க்கலனா எப்பவும் பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல எப்பவாவது ஒரு தடவை தான் பிளேட் வரும். அதான் நான் பார்த்தேன். ஐயோ ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேனே தெரியல. எப்பவும் எழுதி முடிப்ப பத்தியா? உனக்கே பொறுமல்ல, அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? நீயே எழுதி வச்சிரு. நாளைக்கு நீ எழுதினத ஸ்கூல்ல கொண்டு போய் காட்டிடுறேன், சரியா? அப்புறம் நம்ம மெதுவா நீ எழுதி தந்ததை பார்த்து எழுதி கொண்டுட்டு வரேன், சரியா? யாமட்டி முறைக்கிற என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? ஆமல, இதை மட்டும் நல்லா சொல்லு. சரி போய் தொலைது. இன்னைக்கு ஒரு நாளும் நான் எழுதிட்டு வரேன். ஆனா நாளையிலேருந்து நீ தான் எழுதணும், சரியா? சரி டி. சரி அப்புறம் வாங்க எல்லாரும் பைய வச்சுட்டு போய் விளையாடுவோம். சரி டி, நீ உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு வா. நான் அங்க உட்காந்துருக்கேன். அப்புறம் போகும்போது எடுத்துட்டு போறேன், சரியா? சரில கிளி, எப்படில அந்த பிள்ளை சரின்னு சொல்லிச்சு? என்னமா உன்னை மிரட்டுச்சு? நான் வேற பயந்தே போயிட்டேன் உன்னை அடிச்சிருவானு. ஆனா நீ சொன்ன உடனே ஈனே அடிச்சிட்டு சரி நான் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டாள. எப்படில? அதுதான் இந்த சுரேஷோட சாமர்த்தியம். இந்த சுரேஷை பார்த்தா எல்லாருக்கும் அடிக்கணும்னு தோணாது. சரி இவன் பாவம் நாமளே எழுதி கொடுத்துருவோன்னு நினைக்க தோணும். அது மட்டும் இல்லைல்ல, அந்த பிள்ளை கோவப்படும். ஆனா நல்ல பிள்ளை.